அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிடி நியமனத் தேர்வில் தேர்ச்சியடைந்த அனைத்து தேர்வர்களும் தங்களது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதாவது தங்கள் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று தங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படி மனு கொடுத்து வருகின்றன. ஒவ்வொரு 38 மாவட்டங்களிலும் இந்த எஸ்டிடி தேர்வர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றன. இது மட்டுமில்லாமல் ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் இவர்களிடத்திலெல்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நிறைய எஸ்டிடி தேர்வர்கள் நினைக்கிறாங்க இந்த பணியிடத்தை மேலும் அதிகரிக்க முடியாதோ அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதற்கு தகுந்த ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் சமன் செய்ய வேண்டும். இந்த நிலையில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிட்டு முழுமையாக நிரந்தர ஆசிரியர்களை நியமித்தோம் அப்படின்னா பணி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா 2022 இருந்து 2024 ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்டிடி தேர்வு நியமன தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா அதையும் ஒரு சரியான தரமான கல்வி வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மானிய கோரிக்கை, அதாவது பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்ன டேட்டில் வாசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 24ஆம் தேதி வாசிக்க போகிறாங்க கல்வித்துறை அமைச்சர். ஸோ அதனால் நமக்கு ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் முன்னெடுத்து வைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கலைஞருடைய சிலை, சில மாவட்டங்களில் கலைஞருடைய சிலை கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. அவரோட திருவள்ளுவர் சிலை கிட்ட மனு கொடுத்து தங்களோட கோரிக்கைகளை நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னால் இயன்ற ஏதாவது ஒரு செயலை மூலம் தன்னுடைய கோரிக்கையை அரசுக்கு சென்று சேர்க்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. நிறைய தேர்வர்கள் 1100 பார்த்திங்கன்னா முதல்வரோட உதவி மைய எண் அழைத்து தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்து வருகின்றன. மனு எண்ணையும் பதிவு செய்கிறாங்க. இப்படி நிறைய ஆசிரியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளி வெள்ளம் விளக்கெறியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் கை கொடுங்க, ஒன்றிணைங்க. நிச்சயமாக நமக்கான பணி வாய்ப்பு அப்படிங்கிறது விரைவில் வரும். ஓகேவா? மினிமம் ஒரு 80க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ 2767 வேக்கன்சி இருக்கவங்க அப்படின்னும் போது 12 ஆண்டுகளாக காத்திருத்தவங்களுக்கு கிடைத்த பரிசு தான் அந்த தேர்வு நினச்சி நிறைய பேர் படித்தாங்க. ஆனால் மார்க் ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அச்சம் நமக்குள்ளே எழுது. கடந்த 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிகரித்து காலி பணியிடங்களை முழுவதும் நிரப்புவதாக கோரிக்கை விடுத்திருக்காங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு சென்று கொடுக்க போகிறாங்க. உங்களோட அதாவது மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணி போய் மனு கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய முகவரி அதே மாதிரி எங்கே கொடுக்க போகிறீங்களோ பெறுநர் அதோட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுலையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கைப்பட எழுதி கூட கொடுக்கலாம். கைப்பட எழுதி கொடுங்க. நிறைய அதாவது மனசளவில் விரக்தி அடைந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு, நமக்கான வாய்ப்பு. யாரோ உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி. மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.